சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தியதை அடுத்து கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது ஈரான். அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்ற நிலையில் தாக்குதலுக்கு நன்றி தெரிவித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒரு பதிவிட்டிருக்கிறார். இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக ஜனாதிபதி டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் அவரினுடைய அறிவிப்பை ஈரானும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். தங்கள் நாட்டின் அணு ஆய்வு மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியதை அடுத்து கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதலை தொடங்கியது ஈரான். முதல் கட்டமாக 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியிருக்கிறது. மேற்காசியாவின் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளம் கத்தாரில் தான் இருக்கிறது. இதனால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் பராக்கத் அல் பத்தாக் என பெயரிட்டிருந்தது. இதில் பராக்கத் என்றால் ஆசீர்வாதம் என்று பொருள், அல் பத்தாக் என்றால் வெற்றி பெறுபவர் என்று அர்த்தம். இது இஸ்லாத்தில் அல்லாவின் 99 திருநாமங்களில் ஒன்றாகும். மொத்தமாக சேர்த்து சொன்னால் வெற்றியின் ஆசீர்வாதம் என்று இது பொருள்படுகிறது. இதேவேளை ஈரான் தாங்கள் தாக்குதல் நடத்துகின்ற அமெரிக்க ராணுவ தளம் குறித்தான 3D காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த வீடியோவில் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு எதிராக அமெரிக்கா நடத்துகின்ற பல அயோக்கியத்தனமான தாக்குதல்கள் இங்கிருந்துதான் துவங்குகின்றன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கப் போகிறோம் என்று ஈரான் முன்கூட்டியே தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் தான் சுமார் 2 மணி நேரத்திற்கு முன்னரே கத்தார் தன்னுடைய வானெல்லையை மூடியிருக்கிறது. அதேபோல அமெரிக்க ராணுவ தளங்கள் தான் எங்கள் இலக்கு என்றும் ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க சவுதியின் அமெரிக்க ராணுவ தளத்தில் இருந்து போர் விமானங்கள் ஈரான் நோக்கி பறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே அமெரிக்காவின் மிகப்பெரிய தளமாக இந்த கத்தாரில் இருக்கின்ற விமானப்படை தளம் இருக்கிறது. இங்கு சுமார் 10,000 அமெரிக்க வீரர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இங்குதான் நேரடியாக ஈரான் கை வைத்திருக்கிறது. இதனிடையே கத்தார் தளம் என்பது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்க விமானப்படையின் தலைமையகம் என்றும் மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய சொத்து என்றும் ஈரான் ராணுவம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் தனது பிராந்திய ஒற்றுமைப்பாடு, இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த சூழ்நிலையிலும் பதிலளிக்கும் என்றும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஈரான் ராணுவம் பதிலளித்திருக்கிறது. இன்று ஏவப்பட்ட ஏவுகணைகளின் எண்ணிக்கை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலில் அமெரிக்கா பயன்படுத்திய குண்டுகளின் எண்ணிக்கைக்கு சமம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த நடவடிக்கை நமது நட்பு மற்றும் சகோதர நாடான கத்தார் மற்றும் அதன் மக்களுக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்றும் ஈரான் கூறியிருக்கிறது. இதேவேளை கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன், எகிப்து, குவைத், ஜோர்டான், லெபனான், ஈராக் மற்றும் சவுதி அரேபியா தங்களது வான்வெளியை மூடியிருந்தன. கத்தார் நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு இந்திய தூதரகமும் அறிவித்திருந்தது. ஈரானின் இந்த தாக்குதலுக்கு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. அதேபோன்று ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்திருந்தன. ராணுவ நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு ஈராக்கும் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் அமெரிக்க ராணுவ தளம் மீதான ஈரான் தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவொன்றை இட்டிருந்தார். அதில் ஈரான் தன்னுடைய அணுசக்தி நிலையங்களை அளித்ததற்கு அதிகாரபூர்வமாக மிகவும் பலவீனமான பதிலடியை கொடுத்திருக்கிறது. நாங்கள் இதை எதிர்பார்த்தோம், திறம்படவும் எதிர்கொண்டோம். ஈரான் வீசிய 14 ஏவுகணைகளில் 13 ஏவுகணைகள் வீழ்த்தப்பட்டன. ஒரு ஏவுகணை மட்டுமே அச்சுறுத்தலற்ற திசையில் சென்றதால் அதனை விட்டுவிட்டோம் என்றும், இந்த தாக்குதலில் அமெரிக்கர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை, எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இனி வெறுப்பு இருக்காது என்று நான் நம்புகிறேன். தாக்குதல் குறித்து எங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்ததற்காக ஈரானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னறிவிப்பால் தான் எந்த ஒரு உயிரும் இழக்கப்படவில்லை, யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இப்போதும் கூட அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஈரான் தொடர முடியும். இஸ்ரேலையும் அதனை செய்யவே நான் ஊக்குவிப்பேன். இந்த தாக்குதல் விவகாரத்தில் ஈரானின் கவனத்திற்காக நன்றி என்று தெரிவித்திருந்தார். மேலும் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டிய கத்தார், எமிரேட்ஸுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். கத்தாரில் உள்ள அமெரிக்க தளத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்கர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை, காயமடையவில்லை என்பதை விட கத்தார் நாட்டை சார்ந்தவர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் ட்ரூத் சோசியல் பதிவில் ட்ரம்ப்
இன்னும் ஒரு பதிவை இட்டிருக்கிறார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே முழுமையான போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 6 மணி நேரத்தில் இஸ்ரேலும் ஈரானும் தங்கள் இறுதிப் பணிகளை முடித்த பிறகு 12 மணி நேர போர் நிறுத்தம் தொடங்கும். அப்போது போர் முடிந்ததாக கருதப்படும். அடுத்த 12 மணி நேர போர் நிறுத்தத்தின் பின் ஈரான், இஸ்ரேல் தங்கள் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும். 24 மணி நேரத்தில் 12வது நாள் போரின் அதிகாரப்பூர்வ முடிவை உலகமே வரவேற்கும். ஒவ்வொரு போர் நிறுத்தத்தின் போதும் மறுபக்கம் அமைதியாகவும் மரியாதையுடனும் இருக்கும். இஸ்ரேல் மற்றும் இரு நாடுகளும் போரை முடித்துக் கொள்வதற்கான சகிப்புத்தன்மை மற்றும் தைரியத்தை பெற்றதற்கு நான் வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன். இதை 12 நாள் போர் நிறுத்தம் என்று அழைக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது பல வருடங்களாக நீடித்து முழு மத்திய கிழக்கையும் அழித்திருக்கக்கூடிய ஒரு போர். ஆனால் அது நடக்கவில்லை. மத்திய கிழக்கு ஒருபோதும் அழியாது. கடவுள் இஸ்ரேலை ஆசீர்வதிப்பாராக, கடவுள் ஈரானை ஆசீர்வதிப்பாராக, கடவுள் மத்திய கிழக்கை ஆசீர்வதிப்பாராக, கடவுள் அமெரிக்காவையும் ஆசீர்வதிப்பாராக, கடவுள் உலகையும் ஆசீர்வதிப்பாராக என்று ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் முடிவுக்கு வருவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அவரின் அறிவிப்பு வழியான சில மணி நேரத்துக்கு பிறகு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது எக்ஸ் பக்கத்தில் போர் நிறுத்தம் தொடர்பான பதிவொன்றை இட்டிருக்கிறார். குறித்த பதிவில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு தண்டனை வழங்குவதற்காக நமது சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகளின் ராணுவ நடவடிக்கைகள் கடைசி நிமிடம் வரை அதிகாலை 4 மணி வரை தொடர்ந்தன. அனைத்து ஈரானியர்களுடனும் சேர்ந்து நமது அன்பான நாட்டை தங்கள் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் வரை பாதுகாக்க தயாராக இருக்கும் எதிரியின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் கடைசி நிமிடம் வரை பதிலளித்த நமது துணிச்சலான ஆயுதப்படைகளுக்கு நன்றி கூறுகின்றேன் எனவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு கட்டார் மத்தியஸ்தம் செய்ததாக கட்டாரின் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேலும் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒருங்கிணைப்புடன் இஸ்ரேல், ஈரான் என இரு தரப்பிலும் போர் நிறுத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஈரானின் அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களின் அச்சுறுத்தலை நீக்குவது உள்பட ஈரானுக்கு எதிரான அனைத்து போர் இலக்குகளையும் இஸ்ரேல் அடைந்துவிட்டது. ஈரானின் ராணுவ தலைமையையும் பல அரசு தளங்களையும் இஸ்ரேல் அழித்துவிட்டது. தெஹ்ரானின் வான்வெளியையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டோம். இந்த நிலையில் ஈரானுக்கு எதிரான போர் இலக்குகள் அடையப்பட்டதை அடுத்து இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருக்கிறார். அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உதவிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நன்றி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமின்றி போர் நிறுத்தத்தை ஈரான் மீறுமாக இருந்தால் கடுமையான பதிலடியை வழங்கும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.